ஓம் நம சிவாய. வெங்கரா உண்ட பிள்ளையை நல்குமே, வெள்ளை வாரண மீதில் இருத்துமே, மங்கை பாகரை தூது நடத்துமே, மருவியாறு வழிவிட்டு நிற்குமே, செங்கல்லானது தங்கமதாகுமே, திகழும் ஆற்றிட்ட செம்பொன் அடிக்குமே, துங்க வாம்பரி சேரர்க்கு நல்குமே, துளங்கும் நாவலூர் சுந்தரர் பாடலே. அவிநாசி திருத்தலத்தில் முதலையால் விழுங்கப்பட்டு பல வருடங்கள் கழித்த சிறுவனை சுந்தரர் பதிகம் பாடி மறு கரையேற்றி உயிருடன் மீட்டுத் தந்தது. சுந்தரரின் பக்திக்கு மகிழ்ந்து சிவபெருமான் அவரை தனது வெள்ளை யானை வாகனத்தில் ஏற்றி கைலாயத்திற்கு அழைத்துச் சென்றது. சுந்தரரின் விருப்பத்திற்காக சிவபெருமானே நேரில் பார்வதி பாகனாக உருவெடுத்து பறவை நாச்சியாரிடம் தூது சென்றது. சுந்தரர் செல்லும் போது வழிவிடாத பெருவெள்ளம் அவர் பதிகம் பாடியவுடன் இரண்டாக பிளந்து வழிவிட்டது. சுந்தரருக்கு உணவு சமைப்பதற்காக வைத்த செங்கற்களை அவர் வேண்டுகோளுக்கு இணங்க இறைவன் தங்கமாக மாற்றியது. ஆற்றில் இட்ட செம்பொன்னை குளத்தில் எடுத்து சுந்தரருக்கு அளித்தது. சுந்தரரின் நண்பரான சேரமான் பெருமாள் நாயனாருக்கு உயர்ந்த குதிரைகளை சிவபெருமான் வழங்கி அருளியது. இத்தகைய அருட்பெரும் செயல்களை செய்ய வல்ல திருநாவலூரில் அவதரித்த சுந்தரமூர்த்தி நாயனாரின் தேவாரப் பாடல்கள் சிவபெருமானின் திருவருளை பெற்றுத்தரும். திருச்சிற்றம்பலம்.